ஹலோ எவ்ரிவன். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆஸ் யூசுவல் நீங்கள் ஃபேஸ்புக்கு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஃபேஸ்புக்கில் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இங்கே ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்குல்ல, அந்த ப்ரொஃபைல் சிம்பிள் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கீழே ஏரோ மார்க். இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம 2 அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஸோ 2 அக்கௌண்ட்டும் ஷோ ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் த ஃபேஸ்புக் பேஜ் இது ப்ளஸ் சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபோல்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிரியேட் எ நியூ பேஜ். நீங்கள் வந்து பேஜை வந்து நியூவாக யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ அந்தமாரி கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா, இப்போ வேறு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது கம்பேர் டு த ஆப்ஷன் ஓகேங்களா. இப்போ கம்பேர் டு ஆப்ஷன் கீழே இருக்கா, ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து ஷோ பண்ணி காட்டுவாங்க. டூ வே டு த க்ரோ ஆன் த ஃபேஸ்புக்கு மோடு, நியூ பேஜ் மோடு. இந்த நியூ பேஜ் மோடில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் இருக்கும். டிக் கொடுத்துருக்காங்கல்ல, க்ரீன் கலர் டிக்கு, இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து கனெக்ட் வித் த ஃப்ரெண்டு இதில் வந்து பழையசில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், புதுசில் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பில்ட் யுவர் ஃபாலோவிங். உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி ஃபாலோவிங்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரோலேயும் வரும், நியூ பேஜில் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபாலோஸ் வரோம்னா அதுவுமே ஆட் ஆகி வந்துடும். உங்களுக்கு ப்ரொஃபைல் டூல்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான் கிடைக்கும். உங்களுக்கு செப்பரேட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து பழசில் வந்து கிடைக்காது, புதுசில் வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷேர் த ஆக்சஸ், ஷேர் கொடுக்குற ஆக்சஸ் வந்து பழசில் வந்து இருக்காது, புதுசில் வந்து இருக்கும். ஸோ இந்தமாரி வந்து கம்பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா, யூஸ் த எக்ஸிஸ்டிங் ஃபோல்டர். ஸோ செகண்ட் திங் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட்னு இருக்கும், அந்த நெக்ஸ்ட் வந்து கொடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்டேட் யுவர் ப்ரொஃபைலாக சி மோர்னா கேட்குது. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து அப்டேட் யுவர் ப்ரொஃபைல் வந்து கொடுத்தனா இங்கே வந்து சி மோர் இருக்குது. ஸோ 2 இருக்குது. இந்த சி மோர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் பேஜாக இதுலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அப்டேட் யுவர் ப்ரொஃபைல் நம்ம கொடுத்துட்டோம். அப்டேட் யுவர் ப்ரொஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பேஜ் லோட் ஆகுது. பேஜ் லோட் ஆகணுன்னு டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துச்சு பாருங்கள். டிஃபால்ட்டு ஆடியன்ஸ் வந்துச்சா, பப்ளிக் சஜஷனாக ஃப்ரெண்டாக கஸ்டம்ஸான்னு கேட்குது. நம்ம வந்து பப்ளிக் சஜஷன் கொடுத்துட்றோம். பப்ளிக் சஜஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாப்பனாவும் யூஸ் இதை பப்ளிக் வந்து இந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸுங்கிறதா ஓகே, இதெல்லாம் வந்து ஓகேவான்னு கேட்குது. இதில் வந்து நம்ம பப்ளிக்கில் தான் கிரியேட் பண்ணுறோம். ஸோ பப்ளிக்னு கொடுத்துரும். நம்ம எடிட் ப்ரொஃபைல் வேணும்னா செட்டிங்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறோம். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்தமாதிரி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகணும். டிஸ்கிரிப்ஷன் யுவர் ப்ரொஃபைலு இதில் எதை நீங்கள் டிஜிட்டல் கிரியேட்டராக என்ன சஜஷனோ நீங்கள் வந்து கேட்டகரி வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து டேப் ஓப்பன் ஆகிடும். டேப் ஓப்பன் ஆகிடுச்சா நீங்கள் வந்து கீபோர்டு ஓப்பன் ஆகிடும், நீங்கள் வந்து அதில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன கொடுக்குறோன்னா, நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் கிரைட்டேரியா கொடுத்துக்குறோம். ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்னவோ நீங்கள் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். யூ ஆர் த ரெடி டு த கெட் த கோயிங்னு வந்து கொடுத்துறாங்க. சூஸ் யுவர் டூல்ஸஸ் ஓகே, கோ டு த டேஷ்போர்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் பேஜ் ஓகே ஆகிடுச்சு. ஸ்டார்ட் யுவர் சேலஞ்சஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்படி வந்து கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து கேட்டவங்கன்னா அப்டேட் கொடுக்குறீங்களா, குயிக் இந்த அப்டேட் கொடுக்குறீங்களா, ரீச் மோரு, ஸோ இந்த மெசேஜ்லாம் வரும். நம்ம வந்து அப்டேட்டே கொடுத்துக்குறோம். ஓகேவா. நம்ம ஆல்ரெடி இருக்கிறத வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்டேட் கொடுத்தோம். இது ரிமைனிங் வந்து நம்மளுக்கும் வந்துடுச்சு. ஓகேவா. நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்து கிரேட் 25 நியூ பப்ளிக் போஸ்டர். ஸோ 25 இப்போ நம்ம என்ன போஸ்ட்டு கொடுத்தோமோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இதில் வந்து 3 ஃபாலோவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.